நாங்கள் இப்போ தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், நம்ம அனைவருக்குமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் திரைக்கு பின்னால் பெரிய ஒரு மோசடி கும்பலை மறைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். காரணம், தென்கிழக்கு ஆசியாவில் பெரிய பிரச்சனைகளை, பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய மோசடி கும்பலோட பார்வை இப்போ இலங்கை பக்கம் திரும்பி இருக்கிறதா தான் பல சர்வதேச ஊடகங்களோட ஆய்வுகள் மற்றும் அதே போன்று நடத்தப்பட்ட சோதனைகள், கைதுகளின் ஊடாக தெரிய வந்திருக்கு. சரி, இது என்னமோ நாங்கள் பார்த்தோன்னே ஒரு சாதாரண மோசடி திட்டேன்னு நாங்கள் அன்றாடம் பார்க்குற ஒரு விஷயம் தான் அந்த ஸ்கேமாக இருக்கலாம், இல்லைன்னா இணைய மோசடிகள் தொடர்பில் நாங்கள் கேள்விப்பட்டுட்ருக்கோம், அது தொடர்பான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் இதை நாங்கள் கடந்து போயிடுறோம். நிறைய சமயங்களில் நாங்கள் இது எங்களுக்கு நடக்காது, எங்களுக்கு நடக்க போகிறது இல்லை அப்படின்னு, எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் நாங்கள் அதை பெருசாக நாங்கள் எந்த விஷயத்துலையுமே அப்படி தான் அப்போ கடந்து போயிடுவோம். ஆனால் இது அப்படியான ஒரு விஷயம் இல்லை. இது இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ஃப்ராட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தொழில்முறை மோசடி. அதாவது இதை ஒரு தொழிலாகவே செய்கிறது, இந்த மோசடியை ஒரு தொழிலாகவே செய்கிறாங்க. அப்போ இவ்வாறு செய்கிறவங்க, அதாவது கம்போடியா, மியான்மார் போன்ற நாடுகளில் நடத்தப்பட்ட கடும் சோதனைகள் அங்கே இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் லெவலில் செய்கிற இந்த மோசடிகள் சோதனைகள் காரணமாக அங்கே நடந்த சோதனைகளாக இருக்கட்டும், அங்கே விதிக்கிற கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த சீன மற்றும் சர்வதேச இந்த மாதிரி சீன பிரஜைகள் இதில் கூடுதலாக இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு கூறப்படுது. இது சீன பிரஜைகள் மட்டும் இல்லை, சில வெளிநாட்டினர். இந்த மோசடி கும்பல் இப்போ இலங்கையை அவங்களோட மீன் பொட்டாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன கதைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாதாரணமாக நாங்கள் இந்த ஸ்கேமை பற்றி எல்லாம் கதைச்சிட்டு வர ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த கும்பல், இந்த சர்வதேச இந்த இண்டஸ்ட்ரியல் லெவலில் செய்கிற இந்த ஸ்கேம் கும்பல் இப்போ ஏன் இலங்கை பக்கம் திரும்பி இருக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்? இலங்கையில் எங்கே இருக்குது இந்த லூப்போல்? ஏன் அவங்க இலங்கைக்கு நுழையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தொடர்பாகவும், இது சம்மந்தமாக நீங்கள் எல்லாரும், நான் உட்பட எல்லாருமே எவ்வளவு தூரம் அவதானமாக இருக்கணும் அப்படின்றது தொடர்பு தான் இன்றைக்கி ஃபேக்ட் கிறிஸ்டோ நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக கதைக்க போகிறோம். ஆமாம் சுஜி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கும்பல் இலங்கையை ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் முதலாவதாக காணப்படுறது விசா எடுக்கிறதுல இருக்க நடைமுறைகள். இலங்கை பொறுத்தவரையில் இலங்கை ஒரு சுற்றுலா தலம், அது ஒரு தீவு, அதனால இதுக்கு வர்ற சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகம். அப்போ அதனால என்ன செய்கிறாங்கன்னா இருந்தால் சுற்றுலா விசா வழங்குறது இலங்கை இந்த கட்டுப்பாடுகள், நிறைய கட்டுப்பாடுகள் இல்லை. வேற இப்போ அண்மை காலங்களில் இந்த 40 நாடுகளுக்கு இலவச விசா சிஸ்டம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ சுற்றுலா விசான்றது இலங்கையில் ஈஸியாக வெளிநாட்டவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையாக காணப்படுது. அப்போ அதனால கட்டுப்பாடுகள் குறைவாக இருக்கக்குள்ள அப்போ ஈஸியாக உள்ள வரலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நோமெட் விசான்னு சொல்லி ஒரு விசா இலங்கையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த விசா மூலமே இலங்கைக்கு வர்றதுக்கான கட்டுப்பாடுகள் பெருசாக காணப்படலை. இந்த நோமெட் விசா அப்படின்னு சொல்லி நம்ம என்னன்னு சொல்லி பார்த்த மாதிரி இருந்தால், இந்த டிஜிட்டல் மூலமாக வேலை ஆன்லைன் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், அதே போன்று கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரியான ஆட்களுக்கு வேறொரு வெளிநாட்டில் தங்கியிருந்து அந்த டிஜிட்டல் மூலமான வேலைகளை, ஆன்லைன் வேலைகள் செஞ்சு கொள்ளலாம். இதை தான் நோமெட் விசான்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பாக இது பெரிய நிபந்தனைகள்லாம் இதுக்கு தேவையில்லை. இதுக்கு தேவையான நிபந்தனைகள் எப்படி இருக்குதுன்னா, ஒரு மாத வருமானம் இருக்கணும், அந்த வருமானத்தை காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெறும் செல்லுபடியாகும் கடவு சீட்டு காணப்படணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுக்கு வெளியே இருக்கிற நிறுவனம் அல்லது வாடிக்கையாளர்களுக்கு வேலை செய்கிறவங்களாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான பெரிய கட்டுப்பாடுகள் இல்லை இந்த நோமெட் விசா எடுக்கிறதுக்கு. இந்த விசாட நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தா, நீண்ட நாட்களாக ஒரு வெளிநாட்டில் தங்கியிருந்து வேலை செய்யலாம் சொல்லி. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் இலங்கையில் நிறைய சீனர்களாக இருக்கலாம், அதே மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த விசா இந்த மாதிரி காணப்படும். இந்த விசாவை அறிமுகப்படுத்த நாடுகளாக சில நாடுகள் காணப்படுது. குறிப்பாக போர்த்துக்கல், அதே மாதிரி ஸ்பெயின், குரோஷியா, துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த விசா நடைமுறையில் இருக்குது. அதே மாதிரி தான் இலங்கையிலையுமே இந்த விசா நடைமுறையில் இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னமாக இருந்தால்,
இப்போ இலங்கை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு அமெரிக்க கம்பெனிக்கு வேலை செய்கிறாருன்னு சொல்லி பார்ப்போமே. அவர் வந்து ஆன்லைன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து வேலை செய்கிறாரு. ஸோ அவர் அப்படி வேலை செய்யக்குள்ள அவர் வந்து போர்த்துக்கல் நாட்டில் தங்கி இருந்து நீண்ட காலம் தங்கி இருந்து வந்து அந்த கம்பெனிக்கு வந்து வேலை செய்யலாம். அதாவது அமெரிக்காவுக்கு வேலை செய்கிறாரு, அவர் போர்த்துக்கல்ல தங்கியிருந்தார். இலங்கை சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவுக்கு வேலை செஞ்சு போர்த்துக்கல்ல தங்கியிருந்து நீண்ட நாட்களாக வந்து வேலை செய்யலாம். அப்போ அப்படி பார்க்கக்குள்ள இந்த மாதிரியான மோசடிகள் இடம்பெறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இலங்கையிலையுமே இந்த விசா நடைமுறை இருக்கிறது தான் இதுக்கு வந்து ஒரு பிரதான காரணமாக இருக்குது. அதாவது இவங்க வந்து இலங்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த விசாவில் வந்து இருக்கிற என்ன சொல்கிறது, அவங்க இந்த விசா நடைமுறைகள் அவ்வளோ இலகுவாக இருக்கு. அதனால ஆமாம், இப்போ நம்ம அமெரிக்காக்கோ கனடாக்கோ ஒரு விசா அப்ளை பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். டூரிஸ்ட் விசா வந்து கொடுக்கவே ஆகவே இந்த சுற்றுலா பயணிகள் கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த அந்நிய செலாவணிகள் அதிகமாக கிடைக்கிறனால இந்த சுற்றுலா விசா வழங்குறதுல வந்து பெரிய தடைகள் வந்து காணப்படலை. அதே மாதிரி இன்னொரு காரணம் பெருசாக சொல்லப்படுற ஒரு விஷயம் தான், இங்கே வந்து மற்ற நாடுகளில் அவங்க தங்கியிருந்து இந்த மோசடி கும்பல் தங்கியிருந்து தொழில் புரியக்குள்ள அவங்க ஒரு இடத்தை வாடகைக்கு எடுப்பாங்க. அந்த வாடகை வந்து இலங்கையை பொறுத்தவரையில் குறைவாக இருக்குது. அதனால என்ன நடக்குதுன்னா, இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பெரிய ஹோட்டல்ஸில் தங்கும்போது அவங்க இடத்தை மாற்றிட்டே இருப்பாங்க. எனக்கு கேட்டால் அவங்கள ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க இடத்தை மாற்றிட்டே இருக்கிறனால அதிகாரிகளுக்கும் இவங்களை பிடிக்கிறதுல வந்து ஒரு சவாலாகவே இருக்குது. இந்த கும்பலை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணி எடுக்கிறதுல ஒரு சவால் இருக்குது. காரணம் அவங்களுக்கு ஒரு நிரந்தர இடம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒரு பழகிருக்கோம் தானே. இப்போ நாங்கள் வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்து, அதாவது ஃபாரினர்ஸ் வந்து ஒரு வீடை கேட்டால் நாங்கள் கொடுத்துருவோம், ஏன்னா எங்களுக்கு காசு கிடைக்கும். அதோட இங்கே வந்து ஒரு வீடை வாடகைக்கு வாங்கும்போது இந்த பெரிய கட்டுப்பாடுகள் இல்லை. சிலர் வந்து வாயில் பேசி ஒரு லாயரை வச்சு எக்ரிமெண்ட் எழுதுறது இல்லை. அப்போ நாங்கள் ஒரு ஹோட்டலில் இருக்கக்குள்ள அந்த சிஸ்டம் தேவையில்லை. டூரிஸ்ட் விசாவில் தானே நாங்கள் வந்திருக்கோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஹோட்டல்ஸில் அந்த விசா நடைமுறைகள் இருக்கிறதுனால கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த குறுகிய கால அடிப்படையில் வாடகைக்கு கொடுக்குற லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் இந்த சிஸ்டம் இருக்குது. அதனால் அவங்க வந்து இந்த பெரிய நடைமுறைகள் கேட்குறது, பெரிய ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறதோ, பெரிய டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கேட்குறது இல்லை. இப்போ நீங்கள் ஃபாரினராக இருக்கீங்க, டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்கீங்க, ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறதில்ல, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றதை பார்க்க போகிறதில்ல. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் தான் 2006ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரஜைகள் வந்து இந்த மாதிரி இருந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. கடந்த காலங்களில் பார்த்துருக்கும் நிறைய விஷயங்கள், சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டாங்க, அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டினர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, இந்த மாதிரி சில தளர்வுகள் வந்து எங்களோட நாட்டில் இது வந்து நாங்கள் ஆராய்ஞ்சதை விட இது வந்து கார்டியன், அதே மாதிரி சர்வதேச ஊடகங்கள் மூலம் ஒரு ஆய்வு நடத்தி இந்த விஷயங்களை வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தளர்வுகளும் இந்த மோசடி கும்பல் வந்து இலங்கையை ஒரு தளமாக தேர்வு செய்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடுகளை வாடகை ஹோட்டல்களை வந்து எடுக்கக்குள்ள வந்து இது வந்து இலங்கை மக்களுக்கும் ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. நிச்சயமா. என்னன்னா, இப்போ இவங்க வந்து பெரிய ஒரு தொகைக்கு வந்து அதை வந்து வாடகைக்கு எடுக்கக்குள்ள டிமாண்ட் வந்து அதிகரிக்குது. அப்போ சாதாரணமாக இலங்கையில் இருக்க லோக்கல்ஸுக்கு வந்து அவங்க போயிட்டு எடுக்கக்குள்ள அதே அமௌண்ட்டை தான் சொல்கிறாங்க. அவங்க திருடி சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஈஸி. ஆனா இங்க வந்து திருடாம போயிட்டு ஒரு வீடையோ இல்லாட்டி ஒரு இதே வாடகைக்கு எடுக்கும் போது இங்க இருக்கிறவங்க அதனால கஷ்டப்படுறாங்க. அப்படி அந்த அந்த இண்டஸ்ட்ரியை வந்து அப்படி வளர்த்து விட்டுட்டாங்க. ஆமா, அப்ப அதனால கொழும்புலையா இருக்கலாம், எல்லா இடத்துலயும் வந்து இந்த பில்டிங்ஸ்க்கான தேவைகள் எல்லாம் அதிகரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து இந்த சர்வதேச ஊடகங்கள் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன இந்த கும்பல் வந்து ஒரு சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு தான் செயல்படுறாங்க. இப்ப எல்லாரும் ஒரே இடத்துல 20-30 பேர் ஒரே இடத்துல இருக்கக்குள்ள போலீஸ்க்கு சந்தேகம் வரும். அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுதான் அந்த ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இருக்கும்போது அது பெரிய ஒரு இஷ்யூ இல்லாமல் போகுது. ஒவ்வொரு இடத்துலையும் பிரிஞ்சு இருக்கக்குள்ள போலீஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இங்கே நம்ம சிம் வாங்குவோம் இல்லையா, வந்து சிம் வாங்குறது வந்து பெரிய ஒரு கட்டுப்பாடுகளோ பெரிய ஒரு நிபந்தனைகளோ இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சிம்மை வந்து ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ நம்மளே பார்க்குறோம், ரோட் வழியாக வந்து சிம்மை ஃப்ரீயாக தர்றாங்க. அப்படிங்கக்குள்ள இந்த கும்பலுக்கு வந்து இந்த மாதிரி சிம்மை வாங்குறதுக்கான கட்டுப்பாடுகள் அதெல்லாம் வந்து குறைவாக இருக்கக்குள்ள இந்த மொபைல் ஃபோன்ஸுக்கு வந்து சிம் போடணும். அவங்க ஸ்கேம் பண்ணுறவங்க வந்து ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆயிரக்கணக்கில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து 4-5-10-15 சிம் வாங்குறது வந்து ஈஸியாக இருக்குது இலங்கையில். இதுவுமே வந்து இந்த மாதிரியான ஸ்கேம்க்கு வந்து துணை போகுதுன்னு சொல்லி போலீஸார் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ அண்மையில் வந்து கொழும்புல நடந்த ஒரு சோதனையில் வந்து $10 பில்லியன் மதிப்புள்ள ஒரு போலி நிறுவனம் வந்து
கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது $10 பில்லியன் மதிப்புள்ள ஆவணங்கள் வச்சிருந்த ஒரு கும்பல் வந்து கைது செய்யப்பட்டிருந்தது. அதே மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த சோதனைகள் கொழும்பில் நடந்த ஒரு சோதனையில் 18 சீனர்கள் ஒரு லாவோஸ் நாட்டு பிரஜை கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அங்கு தான் இந்த $10 மில்லியன் சொத்து மதிப்புள்ளதாக கூறப்படும் போலி நிறுவன பதிவு சான்றிதழ், போலி அமெரிக்க திரைசேரி ஆவணங்கள் மற்றும் ஆவணங்களை போலியாக தயாரிப்பதற்கான முத்திரைகள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி அமெரிக்கர்களை குறிவைத்து தான் இந்த முதலீட்டு மோசடி நடைபெற்றுச்சு. அதாவது இந்த சோதனைகளின் போது த கார்டியன் நிருபர்களும் அங்கே சென்றிருந்தாங்க. ஏன்னா கார்டியனில் இது தொடர்பான ஆய்வறிக்கைகள் வெளியாகி இருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், அதாவது இவங்க வந்து டார்கெட் பண்ணது வந்து இங்கே நடந்தது வந்து அமெரிக்கர்களை டார்கெட் பண்ணி, எனக்கிட்ட அங்கே இருக்கிற திரைசேரி முத்திரைகள் அது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இங்கே வந்து கைப்பற்றப்பட்டிருந்துச்சு. அப்போ இங்கே வந்து லோக்கல்ஸையும் டார்கெட் பண்ணி செய்கிறது இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கர் இப்போ இங்கே இருந்துட்டு நீங்கள் முதல்ல சொன்ன ஒரு விஷயம்தான், போர்த்துக்கல்ல இருந்துட்டு அமெரிக்காவுக்காக வேலை செய்கிறோமா அந்த போர்வையில் இவங்க வந்து இலங்கையில் இருந்துட்டு அமெரிக்கர்களை டார்கெட் பண்ணி, ஏன்னா நாங்கள் ட்ராக் பண்ணும்போது எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, நாங்கள் இது அமெரிக்காவிலேருந்து செய்கிறோமா இந்த நாட்டிலேருந்து செய்கிறோமா அப்படின்ட்டு. இந்த மோசடிகளை வந்து குறிவைக்கும் மோசடிகள், அதாவது என்ன மாதிரி மோசடிகள், என்ன சிஸ்டமில் இந்த மோசடிகள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு இப்போ இருக்க டீனேஜர்ஸ் குறிப்பாக குறிவைக்கிற ஒரு மோசடியாக தான் இருக்குது இந்த காதல் மோசடி. அதாவது அதை சொல்கிறாங்க ரொமான்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டேட்டிங் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டேட்டிங் ஆப்ஸ் மூலமாக நாங்கள் இயக்குறோம், ஒருத்தவங்களை பேசுகிறோம், பழகிறோம், அது ஒரு லெவலுக்கு அவங்களோட அந்த உறவு முறை போக்கில் அது வந்து அதுக்கப்புறம் அது ஸ்கேமாக மாறப்படுது, அவங்கள்ட்ட இருந்து காசு பறிக்கிறதா இருக்கலாம். இந்த காதல் வலையில் சிக்கி எனக்கு கேட்டால் இது வந்து உணர்வுகளுக்கிடையே உணர்வுகளை பயன்படுத்தி நடக்கிற ஒரு மோசடி. இப்போ மோசடிக்கு புது புது பேரெல்லாம் வச்சிட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரியான சில விஷயங்களும் நடைபெறுது. அதே மாதிரி தான் டீப்ஃபேக். அந்த டீப்ஃபேக்குன்னு சொல்லும்போது நாங்கள் அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம், நாங்கள் இது தொடர்பான ஆய்வு கட்டுரைகளையும் செய்திருக்கோம். அதாவது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அதே மாதிரி பிரபல கிரிக்கெட்டர்கள், பிரபலமானவர்களை பயன்படுத்தி அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடு செய்கிறது தொடர்பான நிறைய விஷயங்கள்ல நாங்கள் அண்மை காலமாக தொடர்ந்து இது தொடர்பாக பார்த்துட்டே வந்தோம். கிட்டத்தில் போக்குவரத்து அபராத தொகைகளை வந்து கோபே மூலமாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தெரிவிச்சிருந்தது. இந்த கோபே சிஸ்டத்தை வந்து தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் ஏதாவது நிதி வழங்கணும்னா இது வந்து அவங்கள்ட்ட இருந்து வர மெசேஜ் மாதிரி, அதாவது நீங்கள் இந்த அபராத தொகையை கட்டணும்னு சொல்லி அரசாங்க திணைக்களத்தின்கிட்ட இருந்து வர மெசேஜ் மாதிரி போலியான ஐடிஸில் வந்து அதுக்கு பிறகு அது மூலமாக மோசடிகள் இடம்பெறுவது இருக்குது. இதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து பார்க்குற ஒரு விஷயம்தான் வேலை வாய்ப்பு. கேட்டால் எங்களுக்கு இப்போ இருக்க இதுக்கு இலங்கை பயன்படுற ஒரு விஷயம், இலங்கையில் இருக்க பொருளாதார பிரச்சனை. எங்களுக்கு வந்து குயிக் வேலை தேவை, அது மாத்திரமில்லை குயிக்காக காசு வேணும். இப்போ நாங்கள் ஒரு ஜாப்புக்கு போகிறோம், ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிக்கு ஜாப்புக்கு போகிறோம், அவங்க பதிவு செய்யப்பட்ட கம்பெனிக்கு போயிட்டு வேலை செஞ்சு ஒரு மாதத்துக்கு பிறகு கிடைக்கிற சம்பளமும் எங்களுக்கு இப்போ இன்றைக்கி வேலை செஞ்சிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு 24,000 50,000 சம்பளம்னு சொன்னோன்னா யாருமே, ஏன்னா இருக்க பிரச்சனை அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி தான் சுற்றி இந்த வேலை வாய்ப்பு பற்றி சொல்லக்குள்ள இன்னொரு முறையில் ஸ்கேம் நடக்குது. இந்த பிரமிட் முறையில் வந்து ஸ்கேம் நடக்குது. இந்த பிரமிட் முறையில் ஸ்கேம்னு சொல்லக்குள்ள இது வந்து இலங்கையில் தடை செய்யப்பட்டிருக்கு. நிறைய நாடுகள் இந்த பிரமிட் முறை நடைமுறையில் இருக்குது. ஆனால் இலங்கையில் வந்து இந்த முறை வந்து 2011ஆம் ஆண்டு 42ஆம் இலக்க சட்டத்தின்படி இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு முறையாக காணப்படுது. இதில் என்னன்னா வேலைக்கு ஆக்கள் சேர்க்குறோம் அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து புதுசாக ஆக்களை சேர்த்துட்டே இருப்பாங்க. இப்போ புதுசாக ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க தானே, அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து புதுசாக சேர்க்குற ஆக்கள் கிட்டே இருந்து தான் பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. இதை தான் நம்ம பிரமிட் முறைன்னு சொல்லி சொல்லுவோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு படியில் வந்து சிலருக்கு வந்து காசு கிடைக்கும். ஆமாம், அந்த 3 நாளாவதுன்னு போக்கல, ஏன்னா நாங்கள் அதில் வந்து பழக்கப்படுறோம் தானே, அதை போட்டுறோம், எங்களுக்கு குயிக்காக காசு கிடைக்குது. அப்போ அடுத்த போக்கில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆமாம், அதுவும் அவங்களோட காசு கொடுக்க மாட்டாங்க, புதுசாக ஆக்கள் சேர்த்துட்டே இருப்பாங்க. சேர்றவங்ககிட்ட வாங்குற காசு தான் பழைய ஆக்களுக்கு கொடுத்துட்டு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் சக்வித்தி. ஆமாம், அவருமே இந்த மோசடிகள் மூலமாக தான் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆமாம், அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த ஆன்லைன் லோன்ஸ் நாங்கள் கடந்த
வாரம் இது தொடர்பான கட்டுரைகளும் செய்திருந்தோம். ஆன்லைனில் இன்ஸ்டன்ட் லோன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட தனிப்பட்ட தரவுகளை திருடி அதுக்கு பிறகு வந்து அது மூலமாக உங்களோட பேங்க்கில் இருக்க பணமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள். ஏன்னா இப்போ நிறைய இந்த மாதிரி ஆன்லைன் லோன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இந்த அல்கோரிதம்னு ஒன்று இருக்குது தானே, அல்கோரிதமில் நாங்கள் என்ன நடக்குது, நாங்கள் வீட்டில் காசு இல்லையேன்னு பிரச்சனை பைசாக்குள்ளே டக்குன்னு ஃபேஸ்புக்கு போனால் எங்களுக்கு இந்த ஆன்லைன் லோனே தான் வந்துட்டுருக்கும். அப்படி வரக்குள்ளே நாங்கள் அந்த சிச்சுவேஷன், எங்களோட சிச்சுவேஷன் என்ன, இப்போ எங்களுக்கு பணம் வேணும், முக்கியமான ஒரு விஷயம், எங்கள்கிட்ட காசு இல்லை. அந்த அல்கோரிதம், அதாவது அல்கோரிதம்ன்றது மட்டும் இல்லை, அந்த ஃபோனில் மைக்கெல்லாம் இருக்குது. அதனால் எப்படியோ நாங்கள் பேசுகிறது, இப்போ நாங்கள் அது நடக்கிற ஒரு விஷயம் தான், நாங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பேசக்குள்ளே அது சம்மந்தமான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வரும், எங்களோட ஃபீல்டில் வரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள், இப்போ நாங்கள் ஒரு கடனை பற்றி பேசணும்னா வரும். இப்போ எங்களுக்கு இருக்க அந்த சிச்சுவேஷனில் எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் டக்குன்னு அந்த இன்ஸ்டன்ட் லோன் அப்ளை பண்ணுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுலேயும் பிரச்சனைகள் எங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு இந்த உண்டியல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டிலேருந்து சரியாக பேங்க்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணாமல், இல்லைனா மணிகிராம்ஸ் மூலமாக எதுவும் அனுப்பாமல் இந்த உண்டியல் முறை மூலமாக பணம் அனுப்புகிற சில சிஸ்டம், அதாவது இது வந்து சட்டவிரோதமான ஒரு செயல். இந்த முறை மூலமாக, ஏன்னா இந்த வரிகள் செலுத்துறதுலேருந்து தப்பித்து இந்த சிஸ்டம் மூலமாக பணம் அனுப்பும் போது இது மூலமாகவும் பாரிய ஸ்கேம்கள் நடக்கிறதா தெரிவிக்கப்படுது. ஆமாம் சுஜி, இப்போ இதை அடிப்படையில் தான் இந்த சிங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற சொல்லி ஒரு நிறுவனத்துக்கு வந்து மத்திய வங்கி வந்து தடை விதிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, இவங்க வந்து அதாவது நிதி சட்ட முறைகளை வந்து மீறி வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து சட்டவிரோதமாக வந்து வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கிறாங்க. அப்போ அதனால மத்திய வங்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த நிறுவனராக இருக்கலாம், அதுமாதிரி கம்பெனி ஊழியர்கள் எல்லாரும் நேரடியாக வந்து தலையிட்டிருக்காங்க அப்படின்ற சொல்லி ஒரு விஷயத்தையுமே வந்து மத்திய வங்கி வந்து சொல்லியிருக்குது. அப்போ இந்த முறையான உரிமம் இல்லாத வந்து இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மக்களோட பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அது வந்து பெரிய ஸ்கேம். அப்போ இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த ஒரு நிறுவனமும் வந்து மத்திய வங்கிக்கு கீழே, அதாவது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிகள் வந்து மத்திய வங்கிக்கு கீழே வந்து பதிவு செய்யப்படணுமா. அப்போ மத்திய வங்கின்ற அங்கீகாரம் இல்லாத போது இது வந்து மத்திய வங்கியால் தடை செய்ய முடியும். அப்படி தான் இந்த கம்பெனியுமே வந்து மத்திய வங்கி தடை செஞ்சுருக்காங்க. இது வந்து நிறைய பேர் வந்து மாட்டின்னு இருக்கு. இன்னொரு விஷயம், மத்திய வங்கியில் உரிமம் பெற்ற ஒரு கம்பெனி மோசடிகள் ஏதாவது நடந்தால் அந்த கம்பெனிகளில் அதுக்கான பதிலையோ அதுக்கான பொறுப்பையோ மத்திய வங்கி ஏற்கும். ஆனால் உரிமம் இல்லாத ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எந்த பணம் இல்லாமல் போயிடுச்சோ, இல்லாட்ட நான் ஏதாவது ஒரு மோசடியில் சிக்கிட்டேனோன்னு சொல்லி நீங்கள் எங்கே போயிட்டு மத்திய வங்கியில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அங்கே உங்களுக்கான நியாயம் கிடைக்காது. காரணம் அது மத்திய வங்கியோட பிள்ளை இல்லை. நீங்கள் வந்து மத்திய வங்கியில் உரிமம் இல்லாத ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதோ இல்லை லோன் வாங்கினதோ எங்கட பிள்ளையாக தான் போகும். ஆமாம். அப்போ நம்ம எப்படி இந்த நிறுவனங்கள் வந்து மத்திய வங்கிக்கு கீழே அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து வெப்சைட் இருக்குது. அது என்னன்னா www.cbsl.gov.lk. மத்திய வங்கி இணையதளத்துக்கு போனீங்கன்னா அந்த மத்திய வங்கி இணையதளத்தில் அவங்க உரிமம் வழங்கின இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், அது தொடர்பான பட்டியல் வந்து அங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இல்லாத ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, போலியான ஆவணங்களை கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பேர் இந்த தேடுறதுக்கு சோம்பேறி. நிறைய பேர் வந்து இப்போ குயிக்காக நமக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஈடுபடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்த்து கொள்ளணும். நிச்சயமாக. அதே மாதிரி நாங்கள் இந்த விஷயங்கள்லேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து இந்த மாதிரி மோசடி செய்கிறவங்க பொதுவாக கையாளுற ஒரு சில நுட்பமான உத்திகள் இருக்கும். அதை நாங்கள் பெருசாக நோட் பண்ணுறதில்ல. அதாவது இவங்க வந்து அவசரப்படுத்துவாங்க. இந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிடும், இன்றைக்கே இதில் முதலீடு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த அவசரங்கள் தான் இவங்களோட வந்து 99% இந்த மாதிரி குயிக் பண்ணுறது வந்து ஒரு மோசடியாக தான் இருக்கும். நிரந்தர வைப்பு ஒன்று செய்ய போகும்போது அந்த பேங்க்கில் வந்து ப்ராசஸே அவ்வளோ இருக்குது. அந்த நாங்கள் எங்களோட காசு கொடுத்தாலும் அந்த ப்ராசஸே அவ்வளோ இருக்குது. காரணம் நாங்கள் ஒரு பெரிய தொகையை தானே எஃப்டியாக போடுவோம். அப்போ ஆனால் இவங்க இந்த மாதிரி மோசடி செய்கிறவங்க வந்து குயிக், அதாவது உங்களுக்கு வந்து நாள் கணக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, மணித்தியால கணக்கு தான் இருக்கும். ஒரு மணித்தியாலத்தில் நீங்கள் செஞ்சிடணும், ஒரு 1/2 hourல இதில் முதலீடு செய்யணும், இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறது, கடனை சரி வாங்கி அதில் போட தான் பார்ப்போம். எனக்கு கேட்டால் எங்களுக்கு இருக்க பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக. அதே மாதிரி அறிமுகம் இல்லாதவங்க, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக, டெலிகிராம் மூலமாக, நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன
மாதிரி இந்த டேட்டிங் ஆப்ஸ் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு அது மூலமாக எங்கள்கிட்ட வந்து பணம் பறிக்கிற விஷயங்கள் நடக்கலாம். இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்கணும், வாட்ஸ்அப் மூலம் அந்த ஹேக் பண்ணி எனக்கு அவசரமாக ஒரு காசு வேணும், ஒரு 50,000 ரூபா போடுங்க, நான் இன்றைக்கி இந்த அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு, இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ்கள் வந்து அடிக்கடி வருது. அதாவது நமக்கு தெரிஞ்ச கண்டெக்ட்லேருந்தே வரும், தெரியாதவங்களை விட தெரிஞ்ச கண்டெக்ட்லேருந்தே வரும் இந்த மாதிரி விஷயங்கள். அது மாத்திரம் இல்லாமல் சிலர் வந்து இந்த ஓடிபி பின் அது பேங்க்கில் இப்போ பேங்க்கில் வந்து ஓடிபி ஒன்று எங்களுக்கு தான் அனுப்புவாங்க, அதை தவிர அதிலே போட்டிருப்பாங்க இதை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு 3ஆம் தரப்பினர் வந்து எங்களோட ஓடிபியோ பின்னையோ கேட்கும்போது அங்கே நாங்கள் அலர்ட் ஆகணும். எனக்கு கேட்டால் இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் மாத்திரம் இல்லை, நிறைய உங்களுக்கான விழிப்புணர்வுகள் பேங்காக இருக்கலாம், அரசாங்கத்தின் மூலமாக கூட சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாஸ்வேர்ட் விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நிறைய பேர் வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து ஷேர் பண்ணுறது. நீங்கள் ஒரு சும்மா ஒரு ஏடிஎம்க்கு போனாலுமே பாருங்கள், ஒரு வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எடுக்க தெரியாது, அவங்க வர்ற எல்லாத்துட்டையும் கொடுத்துட்ருப்பாங்க கார்டு இதை எடுத்துட்டாங்க. நிச்சயமாக. ஆமாம். அப்போ அவங்களுமே வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உறுதிப்படுத்தல், அதாவது நீங்கள் முதல்ல சொன்ன விஷயம்தான், எந்த ஒரு முதலீட்டு திட்டம் தொடர்பில் ஏதாவது வருதுன்னா அந்த நிறுவனம் வந்து உண்மையிலேயே மத்திய வங்கியின் கீழ் உரிமம் பெற்ற நிறுவனமா அப்படின்றத சொல்லி நீங்கள் மத்திய வங்கி இணையதளத்துக்கு போயிட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த முதலீடுகளை நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த நிறுவனங்களில் செய்யலாம், உரிமம் பெற்ற நிறுவனங்களாக இருந்தால் மாத்திரம். அதே மாதிரி சந்தேகம் இருந்தால் அந்த முதல்ல நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன இன்னொரு விஷயம்தான், இப்போ போக்குவரத்து அபராதங்கள் அதை வந்து கோபே மூலமெல்லாம் செலுத்தலாம். இப்போ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, ஆனால் இதையே ஸ்கேமாக மாற்றுறாங்க. ஆகவே நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டங்களுக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு போயிட்டு பாருங்கள். அது இல்லாமல் வேறு இணையதளங்களில் கவர்மெண்ட் இணையதளமாக இருந்தால் .lk கட்டாயம் வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இணையதளத்துக்கு சரியான உத்தியோகபூர்வ இணையதளங்களுக்கு போயிட்டு அது தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம். அப்படி இல்லையா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுருங்க. உங்களுக்கு இந்த சிஸ்டம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையில் வந்து இப்படி ஸ்கேன் பண்ணி மாற்றாங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு தண்டனைகள் வந்து வழங்குறது இல்லை. அவங்களுக்கு வழங்குற ஒரே தண்டனை என்னென்னா அவங்கள வந்து நாடு கடத்திடுவாங்க, அவங்களோட நாட்டுக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்போ அவங்களோட நாட்டுக்கு திருப்பி அனுப்பினதுக்கு அப்புறம் வந்து அந்த நாட்டில் தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் தெரியாது. அப்போ அதனால தான் இவங்க வந்து இலங்கையை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து தண்டனை கிடைச்சி என்னை அரெஸ்ட் பண்ணாலும் எனக்கு வந்து இன்னொரு நாட்டு பிரஜைக்கு தண்டனை வழங்க முடியாது, அவங்கள நாடு கடத்துறேன்னா அது பிரச்சனை இல்லை தானே அவங்களுக்கு, அவங்க திருப்பி நாட்டுக்கே போயிடலாம், அங்கே நோமலை செஞ்சுட்டு. சீன அரசுமே வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் இலங்கை மேற்கொள்கிற நடைமுறைகளுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தண்டனை வழங்கி இந்த மாதிரியா இந்த விசா நடைமுறைகளாக இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் இந்த மாதிரியான ஸ்கேம்லேருந்து நம்ம நாட்டில் இருக்கிறவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஓவராலாக நாங்கள் இவ்வளோ விஷயம் பேசினாலும் என்னதான் நாங்கள் சொன்னாலும் இது எல்லாத்துக்குமே நாங்கள் எங்களோட சொந்த விழிப்புணர்வில் இருந்தால் மாத்திரம்தான் இந்த விஷயங்கள்லேருந்து நாங்கள் விடுபடலாம், நாங்கள் மோசடிகளில் சிக்காமல் இருக்கலாம். இன்னொரு விஷயம், இதுக்கு ஃபேக்ட் கிறிஸ்டோ நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம். அதாவது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஏன்னா இவங்க ரொம்பவே இதுக்கு மக்களை சிக்க வைக்கிற ஒரு தளமாகவும் இருக்கிறது சோஷியல் மீடியா. நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஏதாவது சந்தேகத்துக்குரிய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பிலோ அல்லது இது மாதிரி விஷயங்கள் நாங்கள் இப்போ கதைச்ச விஷயங்கள் தொடர்பில் ஏதாவது விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேக்ட் கிறிஸ்டோ எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் மூலமாக அந்த தகவல்களோட லிங்க்கை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0724141696 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இந்த தகவல்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். மேலும் இது தொடர்பில் நாங்கள் நடத்திய பல போலி இணையதளங்களாக இருக்கலாம், போலி முதலீட்டு திட்டங்களாக இருக்கலாம், இது தொடர்பான பல தகவல்கள், பல உண்மை கண்டறியும் தகவல்கள், விரிவான தகவல்கள், பிஷிங் அட்டாக் அப்படின்னா என்ன, இந்த ஸ்கேம் தொடர்பான தகவல்கள் எல்லாமே ஃபேக்ட் கிறிஸ்டோ தமிழ் அப்படின்ற எங்களோட இணையதளத்துக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா
பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட சமூக ஊடக பக்கங்கள்லேயும் இது தொடர்பாக நாங்கள் செய்த விழிப்புணர்வு காணொளிகளையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். என சரண்யா? ஆமாம், நம்முடைய சமூக ஊடக பக்கங்களான யூடியூப், ஃபேஸ்புக், அதே மாதிரி டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்திலும் ஃபெட் கிரசண்டோ தமிழ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய காணொளிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து ஃபெட் கிரசண்டோ ஸ்ரீலங்கான்னு சொல்லி காணப்படுது. அதையுமே நீங்கள் ஃபாலோ செஞ்சீங்களா வந்து முன்மொழிகள்லையும் இது தொடர்பான கட்டுரைகளும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.